நாடு முழுவதும் கருப்பு தினமாக நாம் அனுசரித்து வருகிறோம். ஏன் கருப்பு தினம் என்றால் ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கப்பட்ட தினம், பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்ட தினம் இது, மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்ட தினம் இது. அதனால் மிக மோசமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டு பத்திரிகை சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு லட்சக்கணக்கான தலைவர்கள் நாடு முழுவதும் சிறையில் அடைக்கப்பட்டு யார் எங்கே இருக்கிறார்கள், எப்பொழுது விடுதலை ஆவார்கள் என்று தெரியாமல் பரிதவிக்கப்பட்டு அவர்களை எல்லாம் மிகவும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அரை நூறாண்டு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த பாரத தேசம் சந்தித்திருக்கிறது என்பது ஒரு இந்திய சரித்திரத்தில் ஒரு கருப்பு தினம். அதனால் இந்த கருப்பு தினத்தை ஏற்படுத்தியவர்கள் இன்று அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு பதவி பிரமாணம் எடுக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் இந்த போராட்டம் நடத்துகிறார்கள். அரசியலமைப்பு சட்டம் தான் எனக்கு புனித நூல் என்று சொன்ன பாரத பிரதமருக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் ஏன் கொண்டிருக்கிறார்? அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுவது காங்கிரசுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. இதே விசாவில் இன்று முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் ஓட்டுக்காக கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த நாடு இன்று முற்றிலுமான ஜனநாயக நாடாக பரிமளிக்கிறது என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி காரணம், அதற்காக போராடிய தலைவர்கள் காரணம், அதற்கு ஆதரவளித்த மக்கள் காரணம். அதனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த கருப்பு தினத்தை நாங்கள் கடைபிடித்து அதனால் பெற்ற துன்பங்களை இந்த மக்களுக்கு நாடு முழுவதும் எடுத்து சொல்லி இருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் மருந்து 60 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு ஊக்கத்தொகையா 10 லட்சம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுத்து நீங்க ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு, மேலும் சாராயம் குடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இணையதளத்திலே நிறைய இடத்துல நீங்க பாத்துட்டீங்க, இது எவ்வளவுக்குள்ள மக்கள் எழுதுகிறார்கள் என்று. ஒரு அம்மா சொல்றாங்க, நீங்க ஞாபகம் குடிக்கிறத விட ஒரு கள்ளச்சாராயத்தை குடிச்சீங்கன்னா எனக்கு வருமானமாவது இருக்கும் அப்படின்னு. இணையதளத்தில் இதை பற்றி எவ்வளவு சிவகாசி பட்டாசு அதுல தொழிலாளர் இறக்கிறார்கள், அதுக்கு 3 லட்சம் அறிவிப்பு. அதே மாதிரி வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதற்கு நீங்க சில லட்சத்தை அறிவிக்கிறீங்க. ஆனா இன்று 10 லட்சம் என்பது அவர்களுக்கு ஊக்கத்தொகை மாதிரி நீங்கள் துக்கத்தொகையை ஊக்கத்தொகையாக நீங்கள் கொடுக்கிறீர்கள். அவர்கள் ஏழைகள், அவர்களுக்கு பணம் தேவை, அது நாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எப்படி பாராபட்சம் பார்த்து எந்த வகையில் யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்பதாக பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்கள் 1 லட்சம் ரூபாய் மாநில தலைவர் அறிவித்து கொடுத்தார்கள். ஏனென்றால் உடனே அவர்களுக்கு கை செலவு வேண்டும், அவர்கள் ஈம சடங்குகளுக்கு வேண்டும் என்பதற்காக. ஆனா இது துக்கத்தொகை ஊக்கத்தொகையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு துக்கமடையக்கூடிய ஒரு செய்திதான். ஆக அரசாங்கம் என்ன நினைக்கிறது, அதிக அளவில் ஊக்கத்தொகையை நாம் அறிவித்து விட்டால் நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று ஏழ்மையை தாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். பிரேமலதா அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்னா 10 லட்சம் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. பாஜக நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறீங்களா, இல்ல 10 லட்சம் 10 மேற்பட்டு அதிகப்படியான இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, கொடுக்கவே கூடாதுன்னு ஆரம்பிச்சா ஆக இது ஒரு ஊக்கத்தொகை மாதிரி போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன துக்கத்தொகையா இருக்காது அவங்க கருத்து. மேம், அந்த பாஜக கூட்டணியான பாமக சட்டசபையிலிருந்து காய்கறி கலந்து நடத்தும் சொல்லி வெளிநாட்டு பண்றாங்க. அது அன்புமணி ராமதாசும் நீட்டு வேணாம்னு சொல்லி இது பண்றாங்க. நீங்க பாஜக கூட்டணி தான் இப்ப அது எப்படி நீங்க, அதாவது அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தவர்களும் அவசர நிலையில் பாதிக்கப்பட்டவங்களை கூட்டணி இல்லையா இருக்காங்கல்ல. ஆனா கூட்டணி வேறு, கொள்கை வேறு. கூட்டணியில் இருக்கும்போது அந்த கொள்கை இன்னைக்கு எந்த ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்தார்களோ அவர்கள் குற்றவாளிகள், காங்கிரஸ் அவர்களுக்கு குற்றம் கொடுக்க வேண்டும் சொன்னாங்க, அவங்களை விஷயம் செய்யணும் சொல்றாங்க. ஆக இது எல்லாமே கூட்டணி கட்சி நடத்தலாம். கூட்டணி என்பது கொள்கை ரீதியாக அவரவர்களின் கொள்கைகளை விட்டுக் கொடுக்காததுதான் கூட்டணி. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், காங்கிரஸ் திமுக என்ன மாறுபட்ட கருத்து தான் அதை கேட்கறது இல்லை. நீங்க பாஜக என்றது கேட்கணும். அந்தந்த கட்சிகளுக்கு அவரவர்கள் கொள்கையை சொல்றதுக்கு உரிமை இருக்கிறது.
அவ்வளவுதான். அரசியல் ஆதாயத்திற்காக தான் வந்து பாஜக கள்ளக்குறிச்சி விவகாரத்துல போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருக்காங்க. சரி, ஸ்டாலின் அப்போ டாஸ்மாக் எதிராக தனியா வீட்டுக்கு முன்னால கொடி பிடிச்சிட்டு நின்னாரு. அது என்ன ஆதாயத்துக்காக? காவிரியில் மேகதாது அணை கட்ட கூடாது, இப்போ அதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. கட்டக்கூடாதுன்னு என்று உடனே நடைபயணம் போனாரு. அது எந்த ஆதாயத்திற்காக? அதே மாதிரி டாஸ்மாக் வேணாம் கனிமொழி சொன்னாங்களே, நாங்க வந்த உடனே டாஸ்மாக் எல்லாம் மூடினோம், இன்னைக்கு ஓடி போறாங்க. மூடிடுவோம் என்றவர்கள் பத்திரிகை சகோதரர்கள் பார்த்தவுடன் ஓடி போகிறார்கள். அது எதுக்கு? இதுல அரசியலே இல்லையா? நீட்ல நீங்க என்ன அரசியல் செய்வீங்க? உங்க அரசியல் இல்லையா? ஆக எல்லாவற்றிலும் நீங்கள் இருக்கும்போது அரசியல் செய்வீர்கள். இந்த அரசியலில் அவசியம் ஒரு எதிர்கட்சி ஒரு கண்டன குரலை கூட கொடுக்க கூடாதுன்னு, அதுவும் பாஜக கண்டன குரலை எழுப்பும் பொழுது பெண்கள் உட்பட எல்லாரையும் கைது செய்து 10 மணி நேரம் உள்ள வச்சுட்டு என்ன கொடுமை நான் கேட்கிறேன். ஆக எதிர்த்து குரல் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அனுமதி கிடைக்கல. ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அடக்குமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு அவங்களே ஒரு இளவரசரை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இதுவே ஜனநாயக படுகொலை. நீங்களா ஒருத்தருக்கு முடிசூட்டி வச்சிருந்தீங்க. எந்த விதத்துல உதயநிதி பெயர் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று நான் கேள்வி கேட்கிறேன். தமிழகத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கிறார்கள். இதற்காக தான் வாக்களித்தார்களா? அப்ப எந்த விதத்தில் அவர்கள் ஆணவத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் போராட்டம் பண்றாங்க. ஆனா காவல்துறை வந்து முறையான அனுமதி கொடுக்கிறது என்ன எதிர்பார்க்க? காவல்துறை வந்து போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கிறதே இல்லை. பாஜகவோ அதிமுகவோ போராட்டம் நடத்தும் போது அனுமதி கொடுக்கல. நேற்றைய தினம் பிசிக நடத்தும் போது அனுமதி கொடுப்பாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு கூட்டணி தானே முக்கியம், மக்களோட பிரச்சனை முக்கியம் இல்ல. இதுவே பாராபட்சம் தானே. நான் சொல்லல, மக்களே சொல்கிறாங்க. ஆக இந்த பாராபட்சம் ஏன்னு நான் கேட்கிறேன். அதே மாதிரிதான் இங்க நம்ம துணை சபாநாயகரை எதுவுமே கொடுக்க மாட்டோம். இவங்க காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற, எதிர்கட்சிகள் ஆட்சி செய்கின்ற எந்த இடத்துலயும் துணை சபாநாயகர் எதிர்கட்சிக்கு கொடுக்கல. ஆனா பாராளுமன்றத்தில் அதை கேட்பாங்க. இன்னைக்கு சுதந்திரம் அடைந்து இத்தனை நாட்களில் சுமூகமாக ஒரு பாராளுமன்றத்தில் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேண்டும் என்றே குழப்பம் ஏற்படுத்துகிறார்கள். அதுல அவங்களுக்கு ஒற்றுமை இல்லை. ஆக இப்படித்தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இன்று உண்மையிலே இந்த நாடு பலனடைய வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் கரங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும். ஆமா, அடுத்த தலைமுறை சிந்திச்சுட்டாங்கல்ல. உதயநிதி சிந்திச்சாச்சுப்பா, அதான் அடுத்த தலைமுறை. அப்புறம் அதுக்கு அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறையை பத்தி யோசிப்பாங்க. அதுதான் அது அவங்க ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் அடுத்த தலைமுறையை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் என்று இன்னைக்கு பாராளுமன்றத்திலே ஒழிச்சிட்டாங்க. அவங்க ஒருங்கிணைந்த இந்தியாவையே ஏற்காதவர்கள், கொள்கை ரீதியாகவும் ஒருங்கிணைந்த இந்தியாவை ஏற்காதவர்கள் வந்து எம்பியாவே இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து பதவி செய்யணும் அப்படின்னு பிஜேபியில வந்து அதை நீங்க முன்னெடுக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அவங்க ஒருங்கிணைந்த இந்தியாவை ஏற்காதவர்கள் எப்படி வந்து எம்பியா இருக்க முடியும்? காலிஸ்தானை பத்தி எல்லாம் இன்னைக்கு பதவி ஏற்கிறாங்கன்னா அந்த நாடு எங்க போய் கொண்டு இருக்கிறது? போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்கேயுமே போராட்டம் நடத்தல. அவங்க பணியை சிறப்பாக தான் செஞ்சுட்டு வராங்கன்னு சட்டசபையில அப்பா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி அப்பா வேற என்ன தெரிவிப்பாரு? அப்பாவை சொந்த அமைச்சர்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் அப்படிதான் தெரிவிப்பாரு. அதனால அதை பற்றி நாம கவலைப்பட வேண்டாம். மக்கள் இன்னைக்கு ஆசிரியர்கள் என்ன நிலையில இருக்காங்க? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இன்னைக்கு தபால் வாக்குகள்ல தென்சென்னையா இருக்கட்டும், மற்ற பல இடங்கள்ல பார்த்து தபால் வாக்குகள் நாங்க தான் அதிகமா வாங்கியிருக்கோம். மக்களின் மனநிலை அது பிரதிபலிக்கிறது. ஆனா வெளியே சொல்ல முடியல அவங்களால. அடக்குமுறை கொஞ்சம் சொல்லிட்டாதானே பாருங்க. நீங்க கலெக்டர் டிரான்ஸ்பர் பண்றாங்க, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாங்க. அது பக்கத்துல உள்ள எம்எல்ஏ இப்ப காளிதாஸ் உட்கார்ந்து தப்பு பண்ணா நீங்க காளிதாஸ் தப்புன்னு சொல்லுவோம். அப்படி இல்லையே. அதனால இவங்க வந்து அடக்குமுறை ஒரு எக்காலம் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எக்காலத்திலும் 40 இருக்கும்னு நினைக்கிறாங்க. இல்ல, நிச்சயமாக அடி வாங்குவார்கள். 2026 அவர்களுக்கானது அல்ல என்பதை இன்றைய நான் பதிவு செய்கிறேன். 2026 ஜனவரிக்கு 25,000 ஆசிரியர்கள் 95,000 பேருக்கு வேலை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2.5 வருஷம் கழிச்சு தானே கொடுப்பீங்க. சொல்லி வைப்போம், எல்லாத்தையும் சொல்லி வைப்போம். அது மாதிரி நானே முதல்வர் திட்டம் எல்லாமே மத்திய அரசின் திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. ஸ்டிக்கர் ஸ்டாலின் பேர் வைக்கலாம். இன்னைக்கு வைக்கிற எல்லா திட்டங்களும், ஏன்னா எனக்கு தெரியும், நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். இன்னைக்கு அட்டல் திட்டம் என்பதுதான் இவங்க மாணவர்கள் திட்டம். அது வெளிநாடுகளுக்கு அனுப்புறாங்கல்ல, அது வந்து அட்டல் திட்டம். அதுல வந்து மக்கள் குழந்தைகளை நல்லா படிக்க வைத்துட்டு
திட்டம், அவங்க வெளிநாடுக்கு போய் அவங்களை பயிற்சி எடுத்து கொண்டு வர திட்டம். எல்லா திட்டமும் மத்திய அரசின் திட்டம். நீங்க கலைஞரின் வீடு கட்டும் திட்டம் என்ன திட்டம்? பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் தான். ஆக எல்லாத்தையும் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க, அவ்வளவுதான். மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லும் கடமையில் இருக்கிறோம்.